டாக்ஸிக்கா இருக்கிறதுங்கிறது ரிலேஷன்ஷிப்பே டாக்ஸிக் அப்படின்னு நம்ம உடனே பட்டம் குட்ட முடியாது. அது ஒரு ஃபேஸா கூட இருக்கலாம். ஒரு கொஞ்ச நாள் அப்படி போகும். அதை எப்படி அவங்க சொல்லி சரி பண்றாங்க, அதுக்கு அவங்க பார்ட்னரும் சரி பண்ணுறதுக்கு ரெடியா இருக்காங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா இல்லையான்னு. ஒரு சில கேசஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இவ்வளவு கோத்ரூ பண்றாங்கன்னு. அதை வாயத்தான் சொல்லும்போது ஐயோ அப்படி இருந்தது அவனுக்கு இவங்கலாம் அப்படிலாம் பண்ணனா, சரி நம்ம ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னு அவங்க ரெடியா இருக்காங்கன்ற பட்சத்துல கவுன்சிலிங் போறதோ இல்ல அவங்களே ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னா கூட ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பட் ஒரு சில கேசஸ்ல என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனை சொல்றேன், எல்லாம் இப்படிதான் தெரிஞ்சானே பண்ணிருந்தேன் போ அப்படின்ற போது அவங்களுக்கு இவங்க ஒர்க் பண்ணவே ரெடியா இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்ல. அவங்க இவ்வளோ பெயின் கோத்ரூ பண்றாங்கிறதே அவங்க வேலிடேட் பண்ணல, அதே வந்து துச்சமா பாக்குறாங்கன்றப்ப அந்த கேசஸ்ல தான் இன்னும் டிஃபிகல்ட்டா போகும். ஏன்னா அவங்களுக்கு ரியலைசேஷன் வந்தா மட்டும்தான் இது எதுவுமே மாத்துறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. அந்த ரியலைசேஷனே அவங்களுக்கு வரலன்ற போது இந்த ரிலேஷன்ஷிப்ல எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணா அவங்க ரெடியா இருப்பாங்கன்னு தெரியாது. அண்ட் 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப் பில்டிங்கோ ரிப்பேரோ எதுவுமே பண்ண முடியும். அதுல ஒருத்தருக்கு அந்த ரெடினஸ் இல்லைன்னா கூட ரொம்ப கஷ்டம். அந்த டாக்ஸிக் ஜோன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அவங்க வெற்றியாளரை விதைக்கும் மண், வெற்றியாளரை உருவாக்கும் மண். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.